ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த பக்தரோட பெயர் ஆர்வி ராமசாமி ஐயர். சேலத்தில் வசித்து வந்தார். வழக்கறிஞராக இருந்தார். 1964 வருஷம் புதுசாக ஒரு கார் வாங்கினார். யார் ஒருவர் புதுசாக கார் வாங்கினாலும் முதலில் அந்த காரை எடுத்துட்டு எங்கே போகிறதுங்கிற கேள்வி சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் முளைக்கும். பெரும்பாலும் புது காரை எடுத்துட்டு கோவில்களுக்குத்தான் போவார்கள். இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய வழக்கம். அப்படி அவர்கள் செல்கிற கோவிலானது அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம், அல்லது குலதெய்வ கோவிலாக இருக்கலாம். சேலம் வக்கீல் ராமசாமிக்கு என்ன ஆசை தெரியுமா? இவருக்கு குலதெய்வம் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள். குலதெய்வத்துக்கு அடுத்து இவர் சரணாகதி அடைந்திருப்பது நடமாடும் தெய்வமான மகா பெரிவாளை. முதலில் திருப்பதிக்கு செல்வோம், பெருமாளை வணங்குவோம். அதன் பின் சேலத்துக்கு திரும்புகிற வழியில் காஞ்சிபுரம் வந்து மகா பெரிவாளை தரிசிப்போம். இதுதான் ராமசாமியின் ஆசை. அதன்படி திருப்பதி தரிசனம் இனிதே பூர்த்தியானது. அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். ராமசாமி தவிர குடும்பத்தினர் சிலரும் காரில் இருந்தார்கள். பயணத்தின் போது மகா பெரிவாளையே மனதுக்குள் பிரார்த்தித்தபடி வந்தார் ராமசாமி. குருவின் அருளால் குலதெய்வ தரிசனம் நன்னா அமைஞ்செடுத்து, அடுத்து குருவின் தரிசனம், இதுவும் நன்றாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டியபடியே வந்துன்றிருந்தார். திருப்பதியிலிருந்து காரில் பயணித்து வந்து கொண்டிருக்கிற போது அவருடைய மனம் வித்தியாசமாக சிந்தித்தது. எப்படி இதுபோல் ஒரு சிந்தனை தனக்கு உதித்தது என்ற காரணம் அவருக்கே தெரியாது. அதாவது, காஞ்சிபுரம் போய் மகா பெரிவாளிடம் இந்த காரை காண்பிக்க வேண்டும். அதன் பின் அவரையும் புது காரில் ஏறிக்கொள்ள சொல்ல வேண்டும். அந்த மகானை காரில் உட்கார்த்தி வைத்து காஞ்சிபுரம் நகரத்தை ஒரு வலம் வர வேண்டும். இதுதான் வக்கீல் ராமசாமியின் மனதில் தோன்றிய வித்தியாசமான சிந்தனை, ஆசை. மனதில் மட்டுமல்ல, காரில் உடன் பயணிக்கிற தன் உறவினர்களிடமும் இதை உற்சாகத்தோடு சொல்லியிருக்கிறார். அதோடு காஞ்சிபுரத்தில் எங்கெங்கு போக வேண்டும் என்று மகா பெரிவா விருப்பப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று கூட இருந்தவர்களிடம் நெக்குருக பேசினார் ராமசாமி. உண்மையான பக்தனுக்கு இப்படி ஒரு ஆசை இருப்பதில் தப்பில்லைதான். ஆனால் மகா பெரிவா காரில் ஏறுவாரோ? சந்நியாச தர்மத்தில் இதற்கு இடம் உண்டோ? இப்படிப்பட்ட விஷயங்கள் அவருக்கு தோன்றவில்லை. ஒரு வகையில் பார்த்தால் இதுதான் உண்மையான பக்தி. சக்கரம் வைத்த வாகனத்தில் நான் ஏறமாட்டேன் என்று பெரியவா சங்கல்பமே எடுத்துக்கொண்டிருக்கிறார். பெரியவா பக்தர்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டும் என்கிற அவசியமில்லை. மனதால் மகா பெரிவாளை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு நல் மனம் வாய்த்திருந்தது வக்கீல் ராமசாமிக்கு. ராமசாமியின் கார் காஞ்சி ஸ்ரீமடத்தை அடைந்தது. அப்போது மதியம் மணி சுமார் 2 இருக்கும். காரை வெளியே நிறுத்தினார். குடும்பத்தாரோடு ஸ்ரீமடத்தினுள் நடந்தார். ஒரு ஆசனத்தில் பெரியவா அமர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாடி பக்தர்கள் வரிசை நீண்டு காணப்பட்டது. எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார் பெரியவா. ராமசாமியின் முறை வந்தது. சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். எழுந்து நின்று மகானை பார்த்து கைகளை கூப்பினார். மகானின் திருமுகத்தை இத்தனை பக்கத்தில் பார்த்த மாத்திரத்தில் பரவசப்பட்டு போனார். கூப்பிய கைகளை விலக்கவே இல்லை. மகானின் திரு கண்களையே பார்த்து கொண்டிருந்தார். பெரியவா வதனத்தில் ஒரு குறும் சிரிப்பு. வாப்பா ராமசாமி, உன் காரில் வந்திருக்கியா? பெரியவா கேட்ட முதல் கேள்வி இதுதான். பிரமித்து போனார். பெரியவா சொன்ன இந்த வரியில் எத்தனையோ அர்த்தங்களை எடுத்துக்கலாம். ராமசாமிக்கு பிரமிப்பு தாங்கல. ஆமா பெரியவா என்றார். ராமசாமியின் மீது இருந்த பெரியவா பார்வை சற்றென்று அடுத்தவரிடம் மாறியது. இவருக்கு அடுத்த தரிசனத்துக்காக காத்திருக்கும் ஒரு பக்தரிடம் பேச ஆரம்பித்தார் பெரியவா. அதனால பெரியவாளை திரும்ப ஒரு முறை விழுந்து நமஸ்கரித்து விட்டு நகர்ந்து போனார் ராமசாமி. காணிக்கையாக தான் சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்களை எடுத்து வருவதற்காக தன் கார் இருக்கிற இடம் நோக்கி நடந்தார். சேலத்திலிருந்தே ஸ்ரீமடத்துக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பொருட்களை
வாங்கிட்டு வந்துட்டார். அதாவது அரிசி, பருப்பு இத்தியாதிகள் இவற்றையெல்லாம் காரில் இருந்து மெல்ல இறக்கின்றிருந்தார். அப்போ ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு சிப்பந்தி வேகமாக ராமசாமி கிட்ட வந்தார். தன் அருகே நின்று கொண்டிருக்கும் சிப்பந்தியை என்ன என்பது போல பார்த்தார் ராமசாமி. அடுத்த வினாடி சிப்பந்தி சொன்னார், உங்கள் காரை எடுத்துட்டு உள்ளே வர சொல்கிறார் பெரியவா. அப்போதெல்லாம் வெகு சுலபமாக ஸ்ரீமடத்தினுள் காரிலேயே சென்று விடலாம். ஆனால் முக்கியஸ்தர்கள், வயதானவர்கள் போன்றோர் மட்டுமே அப்படி செல்வது வழக்கம். மற்றவர்கள் காரை வெளியே விட்டு விடுவார்கள். அதனால் இந்த சிப்பந்தி இப்படி சொன்ன உடனே ஸ்தம்பித்து போயிட்டார் ராமசாமி. அவரை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு திரும்ப கேட்டார். தான் சொன்னதை திரும்ப சொன்னார் அந்த சிப்பந்தி. பெரியவா பெரியவான்னு பெரும் குரல் எடுத்து கதறவே ஆரம்பிச்சிட்டார் ராமசாமி. இருக்காதா பின்ன, இப்போதான் வந்து சேர்ந்தார். காரில் பெரியவாளை அழைச்சிட்டு போகணுங்கிறது ஆசை. கிட்டத்தட்ட அதை நிறைவேற்றுவது போல காரை உள்ளே கொண்டு வர சொல்கிறாரே பெரியவா, இதோ வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த சிப்பந்தி கிட்ட பதட்டத்தோடு சொன்னார். இறக்க வேண்டிய பொருட்களோடு ஸ்ரீமடத்தினுள் காரிலேயே சென்றார். வெளியே எத்தனையோ கார்கள் இருக்கின்றன. யாரோ பெரிய பெரிய பிரபலங்கள் தரிசனத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் சொகுசு கார்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை காருடன் வர சொல்லி இருக்கிறாரே என்று ஒரே புலகாங்கிதம் ராமசாமிக்கு. ஸ்ரீமடத்தினுள் பெரியவா வீற்றிருக்கிற இடம் வரை சென்று விட்டார் ராமசாமி. காரை நிறுத்தினார். பவ்யமாய் இறங்கினார். தன் மனதுக்குள் இருப்பதை பெரியவா அப்படியே படித்து விட்டார் போல் இருக்கிறது. அதான் காரை உள்ளே கொண்டு வர சொல்லியிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மகா பெரியவாளுக்கு முன்னாடி பக்தர்கள் காணப்பட்டார்கள். வெளியே வந்து தகவல் சொன்ன ஸ்ரீமடத்து சிப்பந்தி ராமசாமி கிட்ட வந்து, வாங்கோ பெரியவா கிட்ட போகலாம்னு அழைச்சிட்டு போனார். ராமசாமிக்கு தலை கால் புரியல. தன் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து விட்டார். காரில் பெரியவா உட்காருவதற்கு முன் அந்த சீட்டை மேல் துண்டால் துடைத்து விட வேண்டும், இப்படிலாம் நினைச்சுட்டே நடந்தார். தனக்கு பக்கத்தில் பெரியவா காரில் உட்கார்ந்துட்டு வரும் காட்சியை மனதளவில் கற்பனை செய்து புலகாங்கிதம் அடைந்தார். பெரியவா பக்கத்தில் போயிட்டார். சிப்பந்தி அப்படியே நகர்ந்து போயிட்டார். மண் தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்தார். காரை உள்ளே கொண்டு வந்துட்டியோ அப்படிங்கிறா மகா பெரியவா. எடுத்துட்டு வந்துட்டேன் பெரியவா, இதோ நிற்கிறது பாருங்கோ அப்படின்னு தன் புது கார் இருக்கும் இடத்தை மலர்ந்த முகத்தோடு காண்பித்தார். புது கார் மீது பெரியவா பார்வை படிந்தது. இதுதான் ஆசீர்வாதம். பெரியவா திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் வக்கீல் ராமசாமி. இந்த காரில் பெரியவா ஏறி உட்கார்ந்து விடுவார்னு திடமான நம்பிக்கை இருந்தது அவருக்கு. ராமசாமியை பார்த்து பக்கத்தில் வருமாறு அழைத்தார் பெரியவா. தரை அதிராமல் மெல்ல நடந்து பெரியவா கிட்ட போய் நமஸ்கரித்தார். பிறகு வலக்கை விரல்களை தன் வாய் அருகே பவ்யமாக பொத்தியபடி மகானின் திருமுகத்தை பார்த்தார். தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை அடையாளம் காட்டிய பெரியவா, இதோ இவன் உன் கூட காரில் வருவான், இந்த ஊரில் இருக்கிற கல்வி அதிகாரியை உன் காரில் கூட்டிண்டு வா அப்படின்னார் மகா பெரியவா. உத்தரவு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த சிப்பந்தியோட காரில் ஏறினார் ராமசாமி. பெரியவாளின் ஆசியுடன் அவரது பார்வை முன்னிலையில் புது கார் ஸ்ரீமடத்திலிருந்து புறப்பட்டது. அடுத்த 20 நிமிடத்துக்குள் கார் திரும்பியது உள்ளூர் கல்வி அதிகாரியுடன். காரிலிருந்து இறங்கிய கல்வி அதிகாரி மகா பெரியவா பக்கத்தில் போனார். அவரை வணங்கினார், நமஸ்கரித்தார். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அங்கே ஒரு சதஸ் துவங்கியது. என்ன தலைப்பு தெரியுமா? அடிப்படை கல்வி என்ற தலைப்பில். சில கல்வியாளர்களுடன் மகா பெரியவாளால் வரவழைக்கப்பட்ட உள்ளூர் கல்வி அதிகாரியும் இந்த சதஸில் பிரதான இடம் வகித்தார். சான்றோர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டம் ஒரு சில மணி நேரங்களுக்கு தொடர்ந்து நடந்தது. சாயங்காலம் 5 மணி ஆனது. இந்த சதஸ் முடிந்தது. வக்கீல் ராமசாமியை அழைத்து வருமாறு சிப்பந்தி ஒருவருக்கு உத்தரவிட்டார் பெரியவா. ஸ்ரீமடத்தினுள் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ராமசாமியை கையோடு அழைத்து வந்து பெரியவாளிடம் விட்டார் சிப்பந்தி.
உன் காரில் இவரை கூட்டிட்டு போய் அவரோட கிரகத்தில் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா மகாபெரிவா அந்த உள்ளூர் கல்வி அதிகாரிய. கல்வி அதிகாரியும் சிப்பந்தியும் காரில் ஏறிக்கொண்டார்கள். ராமசாமி திரும்ப ஸ்ரீமடத்தினுள் வருகிற போது மகாபெரிவா பூஜையில் அமர்ந்து விட்டார். அதனால பூஜையை தரிசிக்க ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார். நடமாடும் தெய்வம் கைலை வாசனுக்கு நடத்துகிற பூஜையை ஆத்மார்த்தமாக தரிசித்து கொண்டிருந்தார் ராமசாமி. இரவு 11 மணி வாக்கில் பூர்த்தி அடைந்தது பூஜை. அதன் பின் ராமசாமியை அழைத்தார் பெரியவா. ஓடோடி வந்தார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். புன்னகைத்த பெரியவா எதிரே உட்கார சொன்னார். உட்கார்ந்தார். ராமசாமி, இத்தனை வருஷமா என்கிட்ட வந்துட்டு இருக்கியே, நான் காரில் போய் நீ பார்த்திருக்கியோ? பெரியவா கேட்டார். திகைத்து போனார் ராமசாமி. ஒரு வினாடி யோசித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை பெரியவா, நான் பார்த்ததில்லை. பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டியன்னு உன் புது காரை நான் பயன்படுத்திண்டேன். கையெடுத்து கும்பிட்டு திரும்ப ஒரு நமஸ்காரம் செய்தார் ராமசாமி. அவருடைய கண்கள்லேருந்து லேசாக கண்ணீர் வந்தது. நீ ஆசைப்பட்டதும் தப்பில்லை. அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஏதானும் நான் பண்ணணும் இல்லையா? அதான் இங்கே நடக்கிற ஒரு விவாதத்தில் பேசுறதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கல்வி அதிகாரியை கூட்டிட்டு வரத்துக்கு உன்னை அனுப்பிச்சேன். எனக்கும் ஒரு தேவை நிறைவேறித்து, உன்னோட ஆசையும் பூர்த்தியாச்சு இல்லையா? இப்படி ஒரு புன்னகையோட பெரியவா கேட்ட உடனே நெகிழ்ந்து போனார் ராமசாமி. திருப்பதியிலேருந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது தன் குடும்பத்தாரிடம் பேசிய விஷயம் மகாபெரிவாளுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொன்னா பாருங்க மகாபெரிவா. எனக்கும் ஒரு தேவை நிறைவேறித்து, உன்னோட ஆசையும் பூர்த்தியாச்சு இல்லையா? தன் காரை உபயோகப்படுத்திக்கணும், தன் காரில் பெரியவா வரணும்னு நினைச்சார். காரில் ஏறக்கூடாது என்கிற கொள்கை கொண்டிருந்தாலும் தன்னை நம்பிய பக்தனை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் பார்த்தேளா? ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.